ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபுட் ஐட்டம் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அது தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், அதே தான். 80s 90s டைம்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்த மிட்டாய் வகைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இது சாப்பிட்ட அனுபவம் நிறைய இருக்குது, மெமரிஸும் இருக்குது. ஸோ அதனால அதை தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டார் மிட்டாய். அப்போ நான் சாப்பிட்டப்ப இல்லை, இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ நான் ஒரு 2 சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அவ்வளோவா டேஸ்ட் பிடிக்கல, அதனால நான் மேற்கொண்டு சாப்பிடல அப்படின்னு வச்சுருக்கேன். நான் வாங்கி 2 days ஆகுது. அப்போ இல்லை, இது இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாராக இருக்குது, எல்லாமே கலர் கலராக. ஸோ ஃபஸ்ட்டு இது. அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா புளிப்பு மிட்டாய். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஃபேவரட்டாகவும் இருக்கும். புளிப்பு மிட்டாய் அதே தான், அதே டேஸ்ட்டு தான். பட் சைஸ் மட்டும் குறைச்சிட்டாங்க. டேஸ்ட் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது, சைஸ் மட்டும் குறைச்சிட்டாங்க, அவ்வளோதான். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. அண்டு இன்னும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டி பாப். இதுவும் நான் அந்த காலத்தில் அப்போ சாப்பிட்டதில்லை, இப்போ தான் பார்க்குறேன். சரி எப்படி இருக்கும்னு சொல்லி நான் வாங்கி பார்த்தேன். ஆனால் இது ஏதோ வாயில் போட்டால் வெடிக்குமாம்மா, அதனால நான் ட்ரை பண்ணல. எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டில் மிட்டாய். இது நான் சாப்பிட்ருக்கேன் அப்போது, கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா புதுசாக ஃப்ளேவர்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ, அப்படி நிறைய கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. சும்மா அப்படியே போர் அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் போட்டு சப்பிட்டே இருக்கு. இது நல்லா இருக்குது, நானும் சாப்பிட்ருக்கேன். அதே டேஸ்ட்டு தான் இப்போ வருது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட், என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லுவேன். இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு. இது ஒன்றும் இல்லை, இலந்த பழப்பொடி. இலந்த பழப்பொடி இதை வந்து சூரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சவுக்கர்பேட் சைட்லலாம் சூரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஃபீவர் டைமில் வாய் ஒரு மாதிரி இருக்கும்போதெல்லாம் இதை சாப்பிட்டோன்னா நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட், அப்பவும் சரி இப்போவும் சரி. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் பம்பர மிட்டாய் சொல்லுவாங்க இதை. இது பம்பர மிட்டாய். இப்படி சுற்றி விட்டு, நாங்கள்லாம் கிட்ஸாக இருக்கும்போது சும்மா இது ரொம்ப விளையாட்டாக இருக்கும். இப்படி சுற்றி விட்டு அப்படியே நூலோடையே வச்சு கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம். இது நான் 2 சாப்பிட்டு பார்த்தேன், கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டு தான் இருக்குது. அப்போ எப்படி இருந்துச்சோ அதே டேஸ்ட்டாக தான் இருக்குது. அப்போல்லாம் இதெல்லாம் நான் வாங்கும்போது 4 நாளுக்கு 2, 50 பைசாக்கு 4 அப்படியெல்லாம் வாங்கினேன். இப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டேஸ்ட் வந்து ஒரு சிலது மாறி இருக்கு, ஒரு சிலது அப்படியே தான் இருக்குது. அடுத்தது வந்து புளிப்பு ஜாம். இதுவும் அப்போ சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. என்னென்னா அப்போ திக்காக கிடைக்கும், நல்லா திக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, தண்ணியாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இது கலராக இருக்க புளிப்பு ஜாம். ஒன்று ஒரு கலர் இருக்குது, கிட்டத்தட்ட ஜெல்லி மாதிரி. ஆனால் ஜெல்லி கிடையாது, புளி ஜாம் தான் சொல்லுவோம் இதை நாங்கள் அப்போ. அதே தான் இது. இது பேர் வந்து சூப்பர் இம்லி ஜெல்லின்னு போட்டிருக்கான். அடுத்தது வந்து இது ஒரு பேக்கெட் வாங்கினேன், நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். ஒன்று தான் இருக்குது. மிளகா மிட்டாயின்னு சொல்லுவாங்க. கீழே பொம்மை மாதிரி பொம்மை வச்சு மேலே பார்த்தீங்கன்னா மிளகா ஷேப்பில், காஞ்ச மிளகா ஷேப்பில் அந்த மிட்டாய் இருக்கும். மிளகாய் மிட்டாய் இது பேர். நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. இது புளிப்பு மிட்டாய் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். அண்ட் இதுவும் என்னோட 2வது மோஸ்ட் ஃபேவரட். இது வந்து ரோஸ் மில்க் மிட்டாயின்னு சொல்லுவோம் அப்போ. இது பிங்க் கலரில் இருக்கும். சாப்பிட்டா வாய், நாக்கு எல்லாமே ஃபுல்லாக பிங்க் கலராக மாறிடும். கிட்டத்தட்ட பஞ்சு மிட்டாய் டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்னும் இது வாங்கி இன்னும் சாப்பிடல, ஆனால் அப்போது பஞ்சு மிட்டாய் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போவும் அதே டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கலரெல்லாம் சேமாக தான் இருக்குது, டேஸ்ட் தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா மிளகாய் மிட்டாய் தான், மிளகாய் ஷேப்லேயே இருக்குது, மிளகாய் மிட்டாய். அண்ட் இது வந்து நார்மல் மிட்டாய். இது அப்போ இல்லைங்க, உண்மையாக சொல்லணும்னா நான் இப்போ தான் பார்க்குறேன். இது ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு, அவங்க ஒரு மெனு லிஸ்ட் மாதிரி அமிச்சாங்க, அது வந்து செலக்ட் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ஆர்டர் பண்ணேன்.
இது ஒண்ணே ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன். இது எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துல பான் பராக்னு ஒரு மிட்டாய் வரும். கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்ல இருக்கு. ஒரு பேக்கெட் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது 2வது பேக்கெட். அண்ட் இது மறுபடியும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நார்மல் மிட்டாய். லிச்சி ஃப்ளேவரா சம்திங். நார்மல் ஆரஞ்சு மிட்டாய். எல்லோ கலர்ல வந்தா அது லெமன் மிட்டாய் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மிட்டாய் தான் இதுவும். இதுவும் சூரல் தான். இது வந்து இதுவும் அப்போ நான் சாப்பிட்ருக்கேன். இது வந்து 4 நாளுக்கு 5 கொடுப்பாங்க. ஒன்று 5 பைசா நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிங்க் கலர் கிட்டத்தட்ட ஜெலுசில் டேப்லெட் டேஸ்ட்ல இருக்கு. அப்போ பிடிச்சிருந்துச்சு ரொம்ப மிட்டாயின்னு நினைச்சு. ஆனா இப்போ வந்து அது ஏதோ டேப்லெட் சாப்பிட்ற டேஸ்ட் வருது. அதனால எனக்கு பிடிக்கல. ஆனால் தெரியாம வாங்கிட்டேன். இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. என்னோட இன்னொரு மோஸ்ட் ஃபேவரேட் வந்து இது. இது கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இலந்த பழ ஜாம். கொட்டையோட இருக்கு இலந்த பழ ஜாம். இதெல்லாம் திரும்ப கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா எங்கேயோ சடனா பார்த்ததுல ஒரு பேஜ்ல பார்த்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இலந்த பழ ஜாம் இது. கிட்டத்தட்ட எல்லா ஐட்டம்ஸுமே ரிப்பீட்டடா 4, 5 அப்படி வாங்கியிருக்கேன். அதனால நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டல. எதெல்லாம் இருக்கோ புதுசா அதை மட்டும் நான் காமிக்கிறேன். இது வந்து பாக்கு. நான் 2 சாப்பிட்டுட்டேன். பாக்கு அப்பவும் இருந்துச்சு. இதே தான். இப்போவும் அதே தான் டேஸ்ட்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த அஜந்தா பாக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாலே நெஞ்சு அடிக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா புளிப்பு மிட்டாய். லாலிபாப் ஸ்டைலில் இருக்கு. லாலிபாப் மாதிரி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா லாலிபாப் மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ இது லாலிபாப் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக புளி தான். நாட் குட் ஃபார் ஹெல்த். சும்மா என்னைக்காவது ஒரு நாள் ரேராக ஆசைப்பட்டோம் அப்படின்னா சாப்பிட்லாம். ஏன்னா நான் நைட்டி போட்டுட்டு ரிவ்யூ கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. வெளியில வெயில் பயங்கரமா இருக்கு. வீட்டில் இருந்தா யார் என்ன சொன்னாலும் சரி, நைட்டி தான் கம்ஃபர்ட் ட்ரெஸ். அதில் இருக்க கம்ஃபர்ட் வேற எந்த ட்ரெஸ்லையுமே இல்லை. அதனால நான் வீட்டில் இருக்கிறதால நைட்டி. அடுத்தது அதே தான் புளி ஜாம், அதே மிட்டாய். இதெல்லாம் நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். அண்ட் இது என்னன்னு எனக்கே தெரியலங்க. அதனால இதை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் இன்னும் ட்ரை பண்ணல. இந்த பாருங்க, சாக்லேட் தான் நினைக்கிறேன். இது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ வாங்கியிருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் அந்த மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக இவ்வளவும் வாங்கியிருக்கேன். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே தான். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சதே தான். ஓகே. அதில் வந்து இது மட்டும்தான் புதுசாக இருக்குது. இதுவும் புளி ஜாம் தான். ஆனால் இது புளி கலர்லேயே இருக்குது. கலராக இல்லை, ஒரே ஸ்டாண்டர்ட் கலராக இருக்குது. புளி ஜாம் தான். இது பார்த்தீங்கன்னா ஹனி இம்லி, தேன் மிட்டாய் மாதிரி. நான் இது வரைக்கும் அப்போ சாப்பிட்டதில்ல. அண்ட் இதெல்லாம் இப்போ புதுசாக நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே இப்போ நான் காமிச்சது தான். பக்கல இப்போ எல்லாமே நான் காமிச்ச இதுதான் இருக்கு. இதில் எது இல்லையோ அதை மட்டும் நான் காட்டுறேன். இதுவும் வந்து அதே தான். இலந்த பழ பொரி தான். சூரல் தான் இதுவும். நான் என்னடா இது 2 வெரைட்டியில் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் அது ஒன்று சாப்பிட்டேன், இது ஒன்று சாப்பிட்டேன். என்னன்னா அதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக காரம் சேர்த்துருக்காங்க. இதில் வந்து லைட்டாக காரம் சேர்த்துருக்காங்க. இதில் அப்படி இல்லை. ஸ்வீட்டும் புளிப்பும் மட்டும்தான் இருக்கு. இதை விட இது நல்லா இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 2மே இலந்த பழ பொடி தான். அண்ட் அவ்வளோதாங்க. இதுவும் என்னோட 4வது மோஸ்ட் ஃபேவரட் தான். இதுவும் அப்போ என்னென்னா கலர் ஜெல்லி. கலராக இருக்குது பாருங்கள். எல்லோ, ரெட்டு, இப்படி இது எல்லாமே ஜெல்லி மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். ஜெல்லி கலர் ஜாமுன்னு சொல்லுவோம். ஜெல்லி கிடையாது, கலர் ஜாமுன்னு நாங்கள் அப்போ சொல்லுவோம். அண்ட் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். அதுலேயே மல்டிபிள்ஸ் வாங்கியிருக்கேன். இதுவும் நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். பம்பர மிட்டாய் அதே தான் இருக்குது.
அதே தான், ஃபுல்லாக அதே தான். அவ்வளோதாங்க. இது பாருங்க, சிகரெட்டு நினச்சிக்காதீங்க, இது சிகரெட் மிட்டாய். சிகரெட் மிட்டாய் அப்போ என்ன டேஸ்ட்டில் இருந்துச்சோ அதே டேஸ்ட்டில் தான் இப்போவும் இருக்குது. ஓகே. அண்டு இன்னும் நிறைய மிட்டாய் இருந்துச்சு அப்போல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் வரதில்லைன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப தேடி பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கல. ஒரு சில மிட்டாய் நேம் தேடி மறந்துருச்சு. நான் சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் இப்போ தேடி பார்த்தேன், கிடைக்கல. இது பார்த்தீங்கன்னா பென்சில் மிட்டாய், பென்சில் ஷேப்பில் இருக்குது, உள்ள சாக்லேட் இருக்கும். ஆனால் டைரி மில்க் அந்த அளவுக்குலாம் இருக்காது, நார்மல் சாக்லேட் மாதிரி இருக்கும். இதுவும் நான் அப்போ சாப்பிட்ருக்கேன். அண்டு இது ஃபைனலி இது பார்த்தீங்கன்னா இலந்த ஜாம் அப்படியே இருக்கு பாருங்க. அதாவது நான் அப்போது சின்ன வயசில் கையில் இருக்க காசு எடுத்துகிட்டு போய் வாங்க போகும்போது இப்படி தான் தொங்க விட்டுருப்பாங்க கடையில். இப்படி தான் தொங்க விட்டு நான் 50 பைசா கொடுத்தானா 2 கொடுப்பாங்க. அப்போ இப்படி பிச்சு பிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்படியே இருக்குது பாருங்க. இது பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அதே மாதிரி தொங்க இருக்கு, ஸ்டேப்பிள் போட்டிருக்காங்க. தேவைப்பட்டா அப்படியே பிச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் நினைப்பேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.